கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இந்த திருவுக்குள் நிகழ்ச்சியின் மூலமாக அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக நாம் கடந்த சில வாரங்களாக சாகாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள் என்ற ஒரு விஷயத்தில் நம்ம தேவனுடைய காரியங்களை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். நம்ம கடந்த 2 வாரமாக கூட பார்க்கும்போது இந்த கைகளை கால்களையும் சுத்திகரிக்கக்கூடிய விஷயத்தையும் அதுக்கப்புறமா அந்நிய அக்னியை குறித்து நம்ம பார்த்தோம். சுலபமாக புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம்தான் இந்த கைகளும் கால்களும் கழுவக்கூடிய விஷயம். ஆனாலும் அதில் எந்த அளவுக்கு தேவன் பரிசுத்தமான ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாரு, நம்ம தொடர்ந்து நம்ம வாழ்நாட்களில் எப்படி பரிசுத்தத்தை காட்டணும் என்ற ஒரு விஷயம் நம்ம பார்த்தோம். அந்நிய அக்னி விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது தேவனுக்கு விரோதமான எந்த ஒரு செயல்பாடும் நம்ம துணிகரமாக நம்ம செய்யக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதை தொடர்ந்து இந்த நாளில் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாகாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போகலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு எச்சரிப்பு பார்த்திங்கன்னா, யாருக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லி கவனிக்கும்போது வேதாகமத்தில் ஆசாரியர்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. தொடர்ந்து பார்த்திங்கன்னா லிட்ரலாகவே நம்ம கவனிக்கும்போது இது எல்லாருக்குமே ஆசிரியர்களுக்கு தான் ஒரு விஷயமா இருக்கும். பட் இங்கே நல்லா நம்ம கொஞ்சம் இறங்கி உற்று கவனிக்கும்போது கவனிச்சிங்கன்னா, இது முழுவதுமாக தேவனின் திட்டத்துக்குள்ளாக பிரித்தெடுக்கப்பட்ட ஆசிரியர் வகுப்புக்கு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிப்பு. இது எங்கே நம்ம படிக்கலாம்னு சொல்லிட்டு கவனிக்கும்போது லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் அதுலேருந்து படிக்கும்போது, பின்பு மோசே ஆரோனையும் அவன் குமாரனின் நோக்கி, நீங்கள் அந்த மாம்சத்தை ஆசரிப்பு கூடார வாசலே சேவித்து, அதாவது பலி செலுத்தக்கூடிய ஒரு முறைமையை யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா, மோசே ஆரோனுக்கும் அவருடைய குமாருக்கும் சொல்லிட்டாங்க. சொல்லி முடிச்ச பிறகு 33ஆம் வசனம், பிரதிஷ்டையின் நாட்கள் நிறைவேறும் வரைக்கும் 7 நாள் ஆசரிப்பு கூடார வாசலை விட்டு புறப்படாதிருங்கள், 7 நாளளவும் நீங்கள் பிரதிஷ்டைப்படுத்தப்படுவீர்கள். இங்கே மோசே ஆரோனுக்கும் அவருடைய குமாரருக்கும் தேவன் சொன்ன வார்த்தையை சொல்லும்போது 7 நாள் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பிரதிஷ்டை நாளாக இருக்குது. அந்த 7 நாளுமே நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலை விட்டு நீங்கள் புறப்படக்கூடாது. நீங்கள் கம்பல்சரி அங்கே தான் இருக்கும். ஏன்னா அந்த நாள் முழுவதும், அந்த 7 நாள் முழுவதும் அவங்க பிரதிஷ்டை பண்ணப்படுவார்கள் அப்படிங்கிற இங்கே வார்த்தையை இங்கே பயன்படுத்திட்டார். இப்போ இந்த பிரதிஷ்டைன்னு சொல்லும்போது நம்ம ஆங்கிலத்தில் கவனிச்சோன்னா கான்சிகரேட்டட் அப்படிங்கிற வார்த்தை இங்கே பயன்படுத்தியிருப்பாங்க. அதுக்கான ஆவிக்குரிய அர்த்தங்களும் நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்து 35ஆம் வசனம் பார்த்திங்கன்னா, நீங்கள் சாகாதபடிக்கு, இப்போது ஒரு விஷயங்களை தேவன் சொல்கிறார், பிரமாணமாக கொடுத்துட்டாரு. நீங்கள் 7 நாளளவும் ஆசரிப்பு கூடத்துடைய வாசலில் தான் நீங்கள் இருக்கணும். அந்த 7 நாள் முழுவதும் நீங்கள் பிரதிஷ்டை பண்ணப்படுவீங்க அப்படின்னு தேவன் சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்து வரும்போது, நீங்கள் சாகாதபடிக்கு 7 நாள் இரவும் பகலும் ஆசரிப்பு கூடார வாசலிலிருந்து கர்த்தருடைய காவலை காக்க கிடவீர்கள், இப்படி நான் கற்பிக்கப்பட்டேன் என்றார். அது மோசே சொல்லக்கூடிய விஷயம்தான். அப்போ என்ன இங்கே சொல்ல வர்றாருன்னா, 7 நாள் அளவும் இரவும் பகலும் அவங்க ஆசரிப்பு கூடாரத்துடைய வாசலில் அவங்க காவலை காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எச்சரிப்பு யாருக்கு ஸ்ட்ரைட்டாக இங்கே தேவன் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு கவனிக்கும்போது ஆசாரியர்களுக்கு, அதாவது ஆரோனும் அவருடைய குமாரர்களுக்கும். சரிங்களா? இதுதான் நம்ம எடுத்துக்கொண்ட ஒரு ஆதாரமான வசனமாக இருக்குன்னு சொல்லி கவனிச்சிட்டோம். ஓகே, இப்போ நம்ம இந்த வசனத்துடைய ஆவிக்குரிய அர்த்தங்களை நம்ம கவனிக்கும்போது வசனத்தை ஃபஸ்ட்டு படிச்சிடலாம். பிரதிஷ்டையின் நாட்கள் நிறைவேறும் வரைக்கும் 7 நாள் ஆசரிப்பு கூடார வாசலை விட்டு புறப்படாதிருங்கள், 7 நாள் அளவும் நீங்கள் பிரதிஷ்டைப்படுத்தப்படுவீர்கள். அப்போது 7 நாள் அளவும் பிரதிஷ்டை நாளுங்கிறத தேவன் இங்கே சொல்லிட்டார். இப்போ 7 நாள் சொல்லி கவனிக்கும்போது இந்த 7 நாள் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், ஒரு காலப்பகுதியாக புரிஞ்சுக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படி தான் புரிஞ்சிக்க முடியும். இது எங்கேருந்து நம்ம கம்பேர் பண்ணி எங்கேருந்து ஒப்புமைப்படுத்தி நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு கவனிக்கும்போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கக்கூடிய அந்த 7 சபையினுடைய காலப்பகுதி தான். அப்போ அந்த 7 நாள் சொல்லும்போது 7 சபையினுடைய காலப்பகுதி. இப்போ 7 சபையினுடைய காலப்பகுதி தான் தேவன் நீங்கள் சொல்கிறாருங்கிறது எப்படி இன்னும் அதிகமாக ஊர்ஜிதப்படுத்தலாம்னு சொல்லி கவனிக்கும்போது, இந்த 7 நாளளவும் ஆசாரியர்கள் ஆசரிப்பு கூடத்துடைய அவங்க வெளியே போகக்கூடாது. அப்போனா இந்த 7 நாள் அளவும் 7 சபையினுடைய காலப்பகுதி நம்ம சொல்லிட்டோம்னா, அப்போ 7 நாள் யார் வெளியே போகக்கூடாதான்? ஆசாரியர்கள். அப்போ ஆசாரியர்கள் யாருன்னு சொல்லிட்டு கவனிக்கும்போது நம்மளுக்கு பேதுரு ரொம்ப அழகாக நம்மளுக்கு வசனம் கொடுத்துட்டாங்க. படிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீங்களோ உங்களை அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான உள்ளிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்போ இந்த வசனங்கள் யாரை இங்கே கோட் பண்ண வருதுன்னு சொல்லிட்டு கவனிக்கும்போது, தேவனுடைய சித்தத்துக்குள்ளே பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த ஆசாரியர்கள், அதாவது ஆவிக்குரிய ஆசாரியர்களாக இருக்கக்கூடிய நம்ம தான் இங்கே சொல்ல வருது. அப்போ நான் இங்கே என்ன
வித்தியாசப்படுத்தி காட்டுன்னு சொல்லிட்டு கவனிக்கும் போது நாங்கள் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஏன் பிரதர் நாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ நாங்கள் ஆசிரியர்கள் கிடையாதான்னு சொல்லி கவனிக்கும் போது இங்கே தேவனுடைய திட்டங்களுக்கும் தேவனுடைய தரங்களுக்கும் ஒப்புவிக்கப்பட்ட, அதாவது அங்கே கவனிக்கும் போது பிரதிஷ்டை நாட்கள், அப்போ பிரதிஷ்டை பண்ணப்படக்கூடிய ஆசிரியர்கள். அப்போ பிரதிஷ்டைங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா கான்செக்ரேட்டட், இங்கிலீஷில் கான்செக்ரேட்டட், தமிழ் அதோடைய எக்ஸாக்ட் வார்த்தை, அது சரியான ஒரு வார்த்தையை நம்ம தமிழில் சொல்லணும்னா பிரித்தெடுக்கப்பட்ட, அர்ப்பணிக்கப்பட்ட அப்படிங்கிற வார்த்தையை இங்கே பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போனா அர்ப்பணிப்புங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே வர்றதுக்கே தேவன் நிறைய படிநிலைகளை வேதாகமத்தில் வைத்திருக்காரு. அப்போது எளிதாக யாருமே என்ன பண்ண முடியாதுன்னா அந்த அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். எக்ஸப்ட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ போல அது விசுவாசத்துக்குள்ள நம்ம இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியுங்கிறது வேதாகம் ரொம்ப கிளியராக சொல்லிச்சு. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா இங்கே ஆசாரியர்கள் அப்படின்னு சொல்ல போது அர்ப்பணிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அவங்களும் ஆசாரியர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1 பேதுரு 2:9 இருக்குது. அதுக்கப்புறமா 7 சபையினுடைய காலப்பகுதியில் தான் 7 நாட்கள் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ பிரதிஷ்டைன்னு சொல்லும்போது பிரதிஷ்டைங்கிறது கான்செக்ரேட்டட், அர்ப்பணிக்கப்பட்ட. அப்போ அர்ப்பணிக்கப்பட்ட நிலைமுறைக்கூடிய பரிசுத்த இங்கே ஆசாரியர்கள் 7 நாள் அளவும், அதாவது 7 சபையினுடைய காலப்பகுதியிலும் அவங்க அந்த 7 நாள் கம்பல்சரி அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆசாரியர்கள் 7 நாள் அளவும் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவங்க வெளியேறக்கூடாது. அப்போ ஆசரிப்பு கூடாரம்ங்கிறது எது நம்ம புரிஞ்சுக்கிட்டா இங்கே விஷயங்கள் நம்ம சிம்பிளாக கம்பேர் பண்ணிக்கலாம். அப்போ ஆசரிப்பு கூடாரம்னு சொல்லிட்டு கவனிக்கும் போது நம்ம கண்டிப்பாக ஒரு 10 பாடங்களுக்கு முன்னாடி நம்ம கவனிக்கும் போது ஆசரிப்பு கூடாரத்தோட இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். பொதுவாக இந்த கூடாரமாகிய இந்த ஆசரிப்பு கூடாரம் யாரை அடையாளப்படுத்துன்னு சொல்லிட்டு கவனிக்கும் போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த 7 நாள் அளவும் 7 சபையினுடைய காலப்பகுதி முழுவதும் ஆசாரியர்கள், அதாவது ஆவிக்குரிய ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த காவலை காக்க வேண்டும். அதாவது ஆசரிப்பு வாசலே அவங்க இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே வேதம் சொல்லுது. அப்போனா ஆசரிப்பு கூடாரம்னு சொல்லும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த விஷயங்கள் அவங்களுக்கு கம்பல்சரி வேணும், அவங்க அங்கே தான் இருக்கணுங்கிறத சொல்லிட்டாங்க. இது எச்சரிப்பான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது ஜென்ரல் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். யார் கொடுக்கப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வசனம்லாம் படிச்சிருக்கோம். இப்போ 35ஆம் வசனம் நம்ம கவனிக்கும் போது நீங்கள் சாகாதபடிக்கு 7 நாள் இரவும் பகலும் ஆசரிப்பு கூடார வாசலிருந்து கர்த்தருடைய காவலை காக்க கடவீர்கள். அப்போது இங்கே கர்த்தருடைய காவலுங்கிறது நம்ம என்னென்னு பார்க்கணும். இவங்க இரவும் பகலும் 7 நாள் கர்த்தருடைய காவலை அங்கே காக்கணும். அதாவது ஆசரிப்பு கூடாரத்துடைய கர்த்தருடைய காவலை அங்கே காக்கணும். சரிங்களா? அப்போ ஆசரிப்பு கூடாரம் சொல்லும்போது நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அதுதான் இங்கே தேவன் சொல்லணும்னா கர்த்தருடைய காவல். அப்போ இந்த விஷயங்களை அவங்க பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. அப்போது இங்கே அர்ப்பணிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆசிரியர் வகுப்பார் என்ன பண்ணணும்னா 7 நாள் இரவும் பகலும் கர்த்தருடைய காவலை காக்க வேண்டும். இப்போ இதுலேருந்து நம்ம கவனிக்கும் போது கர்த்தருடைய காவல் எதை இங்கே அடையாளப்படுத்துகிற தேவன் சொல்லிட்டு கவனிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய விலை மதிக்கத்தக்க ஜீவன். இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா கர்த்தருடைய காவலாகிய அவருடைய எண்ணங்கள், அவருடைய தரங்கள். அப்போ இந்த விஷயங்களை அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த 7 நாள் அளவும், அதாவது 7 சபையினுடைய காலப்பகுதியிலும் இவங்க காத்துக்கணும் அப்படிங்கிறத பொதுவாக தேவன் சொல்லிட்டார். இப்போ அடுத்த ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா வரலாம். இது எப்படிப்பட்ட கேள்வியாக இருக்கலாம்னா 7 சபையினுடைய காலப்பகுதி என்னங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த 7 நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா நான் இருப்பேனா அப்படின்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. பொதுவாக சபையாக அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிப்பான ஒரு விஷயமா தான் இது இருக்குது. இப்போ என்னுடைய காலப்பகுதி முழுவதும் இந்த காவலை நான் காத்துக்கொள்ளணும். ஏன்னா அதுக்காக தான் நான் அழைக்கப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த ஆசாரியர்கள் இங்கே உள்ள பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பிறகு இந்த 7 நாளும் அவங்களுடைய கர்த்தருடைய காவலை காக்க வேண்டும். அப்போ நம்ம மறுபடியும் நம்ம கவனிக்கும் போது கர்த்தருடைய காவல்ங்கிறது எதை தேவன் நீங்கள் சொல்ல வர்றாருன்னா அவருடைய எண்ணங்கள், அவருடைய தரங்கள். அதாவது தேவனுடைய எண்ணங்கள், அவருடைய தரங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா விலை மதிக்கத்தக்க தேவனுடைய சத்தியமாக இருக்குது. அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவனாக இருக்குங்கிறத நாம் இந்த ஒரு எச்சரிப்பு மூலம் புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த விஷயங்களை மிஸ் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக சாவுங்கிறது நிச்சயம். அதான் சாகாதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இரவும் பகலும் 7 நாள் அளவும் கர்த்தருடைய காவலை காக்க வேண்டும் சொல்லியாச்சு. அப்போது நம்ம மறுபடியும் கன்க்ளூட் பண்ணும்போது ஒரு முடிவுரைக்கு நம்ம வரும்போது இந்த வசனத்தின் அடிப்படையில் 7 நாளுங்கிறது 7 சபையினுடைய காலப்பகுதி அடையாளப்படுத்துது. ஆசிரியர்கள் சொல்லும்போது பரிசுத்த ஆசிரியர்கள், அதாவது இப்போது இருக்கக்கூடிய ஆவிக்குரிய ஆசிரியர்கள் தான் இந்த ஒரு வசனம் நம்மளை மீன் பண்ண வருது. நம்ம 2 பேதுரு, அதாவது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம இந்த வசனங்களை பார்த்துட்டோம். அடுத்து கவனிக்கும் போது இவங்க 7 நாள் அளவும் பரிசுத்த காவலை இவங்க காக்கணும். பரிசுத்த காவலுங்கிறது தேவனுடைய எண்ணங்கள், அவருடைய தரங்களை முழுவதுமாக நம்ம காத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேதாகம் சொல்லிச்சு. இப்போ அடுத்து எல்லாமே நாம் காத்துக்கொள்ள வேண்டும் சொல்லியாச்சு. அப்போ நாமுங்கிறது எங்கே அப்படின்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா இவர்கள் தான் தேவனுடைய புத்திரர். அப்போது பொதுவாக இருக்க எல்லா சபையில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் இந்த புத்திரர் அழைப்புக்குள்ளே வந்துடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஆரோனுடைய குமாரர்கள் தான் இந்த அழைப்புக்குள்ளே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது இல்லையா? அப்போ ஆரோனுடைய தகுதி என்னது? நம்ம புதிய ஏற்பாட்டில் படிச்சிருப்போம் இல்லையா? ஒருவன் ஆரோனை போல அழைக்காவிட்டால், அப்போ தேவனுடைய
திட்டத்துக்குள்ளே ஒருத்தர் வரணும்னா ஆர்னை போல ஒருத்தர் அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேதம் சொல்லிடுச்சு. அப்போ ஆர்னை போல ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும்னா இந்த அழைப்புக்குள்ளே வரணும் அப்படிங்கிறத வேதம் இங்கே சொல்லுது. இதை பற்றின காரியங்கள் நம்ம சத்தியமாக நம்ம இங்கே பேசியிருக்கோம்னு சொல்லிட்டு கவனிச்சிருக்கோம். சரிங்களா? கடந்த ஒரு 4-5 வாரங்களாக இந்த சாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய எல்லா காரியங்களும் யாருக்கு தான் இங்கே சொல்லியிருக்காரு சொல்லிட்டு கவனிக்கும்போது ஆவிக்குரிய ஆசாரியர்கள், அதாவது இப்போது இந்த காலப்பகுதியில் வாழ்ந்திருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இன்னும் அதிகமாக சொல்லும்போது இந்த இடத்துல என்ன வேறுபடுத்தி காமிக்கிறேன்னா, உண்மையான சத்தத்துக்குள்ளாக வந்து தன்னுடைய எண்ணங்களை முழுவதுமாக தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். இப்போ எப்படி 7 நாள் அளவும் இங்கே இருக்கக்கூடிய ஆசாரியர் வந்து பார்த்திங்கன்னா அர்ப்பணிக்கப்பட்டு தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் தான் அந்த ஆவிக்குரிய ஆசிரியர்களாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு கவனிக்கிறோம். இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்த ஒரு எச்சரிப்பாக இருக்குது. இது மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இந்த அழைப்புக்குள்ளே வந்த அர்ப்பணிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், இங்கே வித்தியாசப்படுத்தி காமிக்கிறேன், அர்ப்பணிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் 7 நாள் அளவும் இந்த சபையினுடைய காலப்பகுதி முழுவதுமாக தேவனுடைய எண்ணங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். இதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத இந்த ஒரு எச்சரிப்பு மூலம் புரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல நம்ம தவறிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக நம்மளுக்கு மரணம் நிச்சயம். அதாவது இந்த அழைப்புங்கிறது நம்ம விட்டு போயிடும்ங்கிறத இந்த சத்தியத்தின் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சாகாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள் என்ற தொடர்ந்து இந்த சீரியஸில் நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா, 7 நாள் அளவும் இந்த காவலை காக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை நம்ம தேவனுடைய சத்தியங்களை நம்ம தியானித்தோம். ஆசிரியர்களுக்கு இந்த ஒரு எச்சரிப்பு கொடுத்திருந்தாலும் சுவிசேஷத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எச்சரிப்பை நம்ம உட்கொண்டு நம்ம தொடர்ந்து தேவனிடத்தில் நம்ம இணைந்திருப்போம். பொறுமையோட கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.